வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாமா? கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ் எல்லாத்தையும் தயிர், உப்பு, மிளகாய் பொடியில போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் என்ட்ட இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் வீட்ல சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல நல்லெண்ணெய், நெய் ஊத்தி ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணுங்க. கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வெங்காயம், தக்காளி நல்லா மேஷ் ஆகி சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா பச்சை வாடை போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே தேங்காய் பாலில் வந்து தேங்காய், சோம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் அரிசிக்கு நம்ம வந்து 2 கப் தண்ணி ஊற்றுவோம். ஸோ நான் பாலும் தண்ணியும் கலந்து 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு, கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற சாப்பாட்டு அரிசியை போட்டு, நான் வந்து மூடி போட்டு குக் பண்ணுறேன். நீங்கள் விசில் வைக்கிறீங்கன்னா 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.